இளைஞர்களே, எதையும் பகுத்தறிந்து பார்க்கும் பக்குவம் பெறுங்கள். உங்களுடைய அறிவை விரிவு செய்து எது சரி எது தவறு என்று தீர்மானிக்கும் திறன் பெறுங்கள். இப்போதெல்லாம் பெரும்பான்மையான மக்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்தவர்களையும் செல்வ சிறப்போடு வாழ்பவர்களையும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக நினைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறான முடிவாகும். வாழ்வியல் வெற்றி என்பது வேறு, பொருளியல் வெற்றி என்பது வேறு. இப்போதெல்லாம் பெரும்பான்மையான 90% பொருளாதார வெற்றியாளர்கள் தான் செய்யும் தொழிலிலும் வியாபாரங்களிலும் பொய், புரட்டு, பித்தலாட்டத்தனம், ஏமாற்றுதல் வேலை, இப்படி உண்மைக்கு புறம்பாக, நேர்மைக்கு புறம்பாக பொருள் ஈட்டி வசதி வாய்ப்பாக தன்னை வளர்த்தி கொள்கிறார்கள். இவர்கள் எந்த விதத்திலும் வாழ்வியல் வெற்றியாளராக முடியாது. வாழ்வியல் வெற்றியாளர்களுக்கான அடையாளம் எப்பொழுதும் வாழ்வியல் வெற்றியாளர்கள் அன்பை கொண்டிருப்பார்கள், நல்ல பண்புகளை கொண்டிருப்பார்கள், நெறி தவறாமல் வாழ முயற்சிப்பார்கள். இவர்கள்தான் வாழ்வியல் வெற்றியாளர்கள் ஆவார்கள். வறுமையில் வாழ்ந்தாலும் பிறருக்கு துன்பத்தை கொடுக்காமல், பிறரை வஞ்சிக்காமல், பிறரை ஏமாற்றாமல் வாழ முயற்சிப்பார்கள். வாழ்வியலில் உண்மையான தகுதி என்பது, உயர்வு என்பது நல்லொழுக்கமே, பணப்புழக்கம் அல்ல. எப்பொழுதும் உயர்வை எப்போதும் உனக்குள் வைத்திரு. வளமான வாழ்க்கைக்கு அளவான பணம் ஈட்டு போதும். நல்வாழ்வு வாழ்வும் வரைமுறையை வகுத்துக்கொள். வசந்த காலத்தை வசப்படுத்தி விடலாம். கெட்ட செயல்களிலிருந்து எட்டினில் உலகம் உன்னை உற்று நோக்கும். முதலில் உனக்குள் இருக்கும் அறியாமை அமாவாசையை அகற்று. கட்டாயம் பௌர்ணமியில் பயணிக்கலாம்.